சேலத்துலேருந்து ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சொந்த ஊர் சேலமாம். அவர் வந்து சென்னையில் வேலை செய்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு வந்து 60 வயசு ஆகுது. எனக்கு 3 ஏக்கர் நிலமும் இருக்குது. 2, 3 கறவை மாடுகள் வைத்து பராமரிக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு அனுபவமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பால் கூட்டுறவு சங்கம் வந்து வெகு தொலைவில் இருக்குது. வேலையின் காரணமாக என்னால் வந்து ஊருக்கு வர முடியாது, அடிக்கடி வர முடியாது. ஒரு நல்ல யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. பாலை வந்து எப்படி நாங்கள் விற்பனை செய்யலாம்னு கேட்டிருக்காரு. அவருக்கு தாங்க இந்த பதிவு. உங்களுடைய வேலையின் காரணமாக உங்களால் அடிக்கடி வீட்டுக்கு வர முடியாது என்பதால் 60 வயதான தாயால் மாட்டை வைத்து பராமரிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணுங்க. அவங்களுக்கு வந்து மூட்டு வலி எதுவும் கிடையாது, எந்த நோயும் கிடையாது, ஆரோக்கியமானவர்கள் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மாடு வைத்து பராமரிக்கலாங்க. 2, 3 மாடுகள் பராமரிப்பது என்பது கொஞ்சம் கடினம் தாங்க. உங்கள் தந்தை கூட இருக்கிறாருன்னா 2, 3 மாடுகள் வைத்து கண்டிப்பாக பராமரிக்கலாம். பால் கூட்டுறவு சங்கம் வந்து தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு பால் கறக்க தெரியும், உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் தந்தை இருந்தாருன்னா அவருக்கு யாருக்காவது பால் கறக்க தெரியும்னா நீங்களே கறந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு வாடிக்கை பால் கொடுக்கலாம். வெளியில் என்ன விலை விற்கிறதோ அதே விலைக்கு நீங்கள் வாடிக்கை பால் கொடுப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டலாங்க. உங்களுக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மாடு வைத்திருக்கணும்னா வீடும், மாட்டு கொட்டகை, நிலம் 3மே வந்து ஒரே பக்கத்தில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு வேலை வந்து. அந்த 3 ஏக்கர் நிலத்தில் 1/4 ஏக்கர் வந்து பசுந்தீவனங்கள் பயிரிடலாம். 2.25 ஏக்கர் நிலத்தில் நெற்பயிரிடலாம். நெற்பயிரிட்டால் மாடுகளுக்கு வைக்கோல் கிடைக்கும். ஆக தீவன செலவு வந்து குறைவாக இருக்குங்க. இது போன்று செய்தால் உங்களுக்கு பால் பண்ணையில் மிகுந்த லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. செய்து பாருங்க. அப்படி இல்லை, தாய் மட்டும்தான் கவனித்து கொள்ளணும், 60 வயது ஆகின்றது அப்படின்னாக்கா அவர்களால் ஒரு மாடு வேணால் வைத்து பராமரிக்கலாங்க. அது கூட சற்று சிரமம் தான். தீவனம்லாம் எடுத்துகிட்டு வந்து போடணும் இல்லைங்களா? பக்கத்தில் கடைகள் இருக்குது, அவங்களே எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்கன்னா பரவாயில்லை, பராமரிக்கலாம். அப்படி அதுவும் வெகு தொலைவில் இருந்து தான் வரணும்னா வேறு மாற்று ஒரு யோசனை சொல்கிறேங்க. அது சரியாக வருமானு பாருங்கள். மாட்டு பண்ணை வைப்பதை விட ஏன் நீங்கள் கோழி பண்ணை, இந்த நாட்டு கோழியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அவைகளை வாங்கி வளர்க்கக்கூடாது? இடம் இருக்குன்னாக்கா சுற்றி முள்வேலி அமைத்து அதனுள் நாட்டு கோழிகளை வாங்கிவிட்டால் அவைகளில் வரும் அந்த முட்டையை வந்து விற்பனை செய்து உங்களுடைய பயிர் செலவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கும் வந்து முட்டையை எடுத்துக்கொள்ளலாங்க. யோசித்து பாருங்கள். கோழி பண்ணையும் சிறப்பாக இருக்கும். வயது தாங்க அங்கே காரணம். 60 வயதாகின்ற தாய், மூட்டு வலி எதுவும் கிடையாது, நோய் எதுவும் கிடையாது, ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அவர்களால் வைத்து பராமரிக்க முடியும்னா ஒரு மாடு தாராளமாக வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லை, அவர்களுக்கு மூட்டு வலிலாம் இருக்குன்னா நீங்கள் கோழி பண்ணை வைங்க. கோழி பண்ணையில் மிகுந்த லாபம் கிடைக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மாடு வளர்க்கலான்னு முடிவு எடுத்திருக்கீங்களா அல்லது கோழி வளர்க்கலான்னு முடிவு எடுத்திருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கோழி வளர்க்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, கோழி பண்ணையில் எப்பொழுதுமே வந்து ஒரு பைரவர் இருக்கணுங்க. ஒரு நாய் வந்து வளர்க்கணும். அது வந்து நம்ம தெரு நாய்களாக தாங்க இருக்கணும், ஸ்ட்ரீட் டாக்ஸாக தான் இருக்கணும். அதுதான் வந்து அந்த கோழி பண்ணையை வந்து நல்லா பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும். எங்கோ தெருவில் ஒரு நாய் இருக்குதுன்னா அதை கொண்டு வந்து வீட்டில் அந்த கோழி பண்ணையில் கோழிகளோடு ஒன்றாக அதுக்கு சாப்பாடு வைத்து பராமரிங்க. அது உங்களுக்கு புண்ணியமும் கூட. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.